வாஷிங் மிஷின் ஸ்டார்டிங் ரேட் തന്നെ തുടങ്ങുന്നത് 2950 ரேட். ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் டாப் ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1000 நப்ல உங்களுக்கு காமனான லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள அட்டாச்மெண்டா ஃப்ரீயாவே பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பேசுறதும் தேங்காய் தருவதும் உங்களுக்கு நம்ம ஃப்ரீயாவே வந்து வாரண்டி கார்டு தான். நம்ம ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாரண்டி முடிஞ்சாலும் 10 வருஷம் ஆனாலும் சரி நீங்க தாராளமா நம்ம வாங்க உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுப்போம். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிலே சேர்த்து உங்களுக்கு 2000 நம்ம கொடுக்குறோம். 2000 அடுத்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. லீக் டெஸ்ட் அதுக்கப்புறம் உள்ள கை விட்டு பாப்பாங்க கரண்ட் அடிக்குதா எல்லாமே உங்களுக்கு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பேக். இது வந்து അടുത്ത സ്റ്റെപ്പ്. പിന്നെ അതിന്റെ പൈപ്പും ഒക്കെ സെറ്റ് ചെയ്ത് ഇന്ന് ഞാനുള്ളത് കോയമ്പത്തൂര് തന്നെ ദേവി ലക്ഷ്മി ഇൻഡസ്ട്രീസിലാണ്. അപ്പൊ ഇവിടെ കൂടുതലായിട്ട് വാഷിംഗ് മെഷീൻ അതുപോലെ ഗ്രൈൻഡർ മിക്സി അതിന്റെയൊക്കെ മാനുഫാക്ചർ ചെയ്യുന്ന ഒരു കമ്പനിയും കൂടാണ്, ഒരു ഇൻഡസ്ട്രിയും കൂടാണ്. അപ്പൊ നമ്മൾ കാണും ഇവിടെയൊക്കെ നോക്കുമ്പോൾ തന്നെ മനസ്സിലാവുന്ന ആൾക്കാരൊക്കെ ഇരുന്ന് വാഷിംഗ് മെഷീൻ ഓരോ കാര്യങ്ങൾ ഉണ്ടാക്കണം, മാനുഫാക്ചർ ചെയ്യുന്നതാണ്. അതുകൊണ്ട് തന്നെ വീഡിയോ സ്കിപ്പ് ചെയ്യാതെ മാക്സിമം തന്നെ കാണാൻ ശ്രമിക്കണേ. അതുപോലെ തന്നെ ഹോൾസെയിൽ റേറ്റിൽ തന്നെ നമുക്ക് ഹോൾസെയിൽ ആയിട്ട് സാധനം എടുക്കാം, അതുപോലെ റീറ്റെയിൽ ആയിട്ട് നമുക്ക് ഇവിടെ വന്ന സാധനങ്ങൾ പർച്ചേസ് ചെയ്യാവുന്നതാണ്. പിന്നെ വാഷിംഗ് മെഷീൻ സ്റ്റാർട്ടിംഗ് റേറ്റ് തന്നെ തുടങ്ങുന്നത് 2950 റേറ്റ് ആണ് വരുന്നത്. നമ്മളിപ്പോ ഷോപ്പിൽ നിന്ന് പർച്ചേസ് ചെയ്യുവാണെങ്കിൽ ഒരു 5 രൂപേന്റെ ആ സാധനമാണെങ്കിൽ ഇതുപോലത്തെ ഒക്കെ വാഷിംഗ് മെഷീൻ നമ്മൾ ഷോപ്പിൽ നിന്ന് എടുക്കുവാണെങ്കിൽ നല്ല റേറ്റിന് തന്നെ വാങ്ങേണ്ടി വരും. അതിൽ നിന്ന് ഒരു 5000 ഒക്കെ കുറവ് കാണും ഇവിടുന്ന് നമ്മൾ സാധനം പർച്ചേസ് ചെയ്യുമ്പോൾ. അതുപോലെ തന്നെ നമ്മൾ വാഷിംഗ് മെഷീനും ഗ്രൈൻഡർ മിക്സി ഒന്നും ഉണ്ടാക്കണൊന്നും നമ്മൾ കണ്ടിട്ടില്ലല്ലോ മാനുഫാക്ചർ ചെയ്യുന്നത്. അതുകൊണ്ട് തന്നെ വീഡിയോയിൽ അതൊക്കെ ഉൾപ്പെടുത്തുന്നതാണ്. അതുകൊണ്ട് തന്നെ വീഡിയോ മാക്സിമം സ്കിപ്പ് ചെയ്യാതെ തന്നെ കാണാൻ ശ്രമിക്കണേ. അപ്പൊ നമുക്ക് ഡീറ്റെയിൽസ് ഒക്കെ പറഞ്ഞു തരുന്നത് നമ്മുടെ പ്രവീൺ ബ്രോ ആണ്. നമുക്കിനി കാര്യങ്ങളൊക്കെ ചോദിച്ചറിയാം. അപ്പൊ പ്രവീൺ ബ്രോ എത്ര നാളായി കമ്പനി സ്റ്റാർട്ട് ചെയ്തിട്ട്? இது வந்து பாத்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு மேல நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். അപ്പൊ എങ്ങനെയാ നമുക്ക് ഡീറ്റെയിൽ നോക്കാം. நம்ம கம்பெனி நேம் வந்து பாத்தீங்கன்னா தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். நம்ம கம்பெனி எங்க லொக்கேட் ஆகும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சின்னவாடம்பட்டி 5 நகர் ஏரியால லொக்கேட் இருக்கு. நம்மளோட இன்னொரு ஆபீஸ் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சங்கனூர் ரோடுன்னு சொல்லுவாங்க, பழைய பத்திர ஆபீஸ்ல வந்து நம்மளோட ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ்ல வாஷிங் மிஷின் கிரைண்டர் மிக்ஸி நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 6 கிலோ, அடுத்தது பாத்தீங்கன்னா 8 கிலோ, அப்புறம் 9 கிலோ, ஃபைனலா பாத்தீங்கன்னா 11 கிலோ மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். 11 கிலோ மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு கஸ்டமர் என்ன கேட்டாங்க பாத்தீங்கன்னா ட்ரையர் ஆப்ஷன் கேட்டாங்க. ட்ரையர் உங்களுக்காக பாத்தீங்கன்னா நம்ம வந்து பின்னாடியும் ட்ரையரோட ஆப்ஷன் நம்ம வந்து மேனுஃபேக்சர் இதுல ட்ரையர் துவைச்சுக்கலாம் அலசிக்கலாம், இதுல வந்து துவைச்சுக்கலாம் அலசிக்கலாம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையர் நம்ம பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 6 கிலோ, மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிட்டு கொடுத்துருவோம் காமனா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து உங்களுக்கு ஒரு பைப் செட் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி பைப் செட் கொடுத்துருப்போம். இந்த பைப் செட் எதுக்காக பாத்தீங்கன்னா நீங்க மிஷினை டேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் எதுக்காக பாத்தீங்கன்னா இந்த பைப்பை நீங்க ஃபுல்லா கழட்டிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வாசர் வந்து உள்ள போட்டுக்கணும். போட்டதுக்கு அப்புறம் உள்ள ஃபிட் பண்ணிட்டு இன்னொரு வாசர் உள்ள போட்டு இந்த நெட்டை டைப் பண்ணிக்கணும். இது எதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம வந்து டேப் மூலியமா ஓஸ் வச்சு கனெக்ட் பண்ணி டைரக்டா வந்து தண்ணி உள்ள வச்சுக்கலாம். இல்ல நம்ம கிட்ட டேப் வசதி இல்லைன்னா கூட தாராளமா பக்கெட்லயே குளத்துலயே கூட நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பக்கெட்ல கூட நம்ம ஊத்திக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ட்ரெயின் ஆகணும் வெளியே போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜஸ்ட் இந்த கொக்கி இருக்கு பாத்தீங்களா, இந்த கொக்கி எடுத்து கீழே விட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும். தண்ணி ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறுக்க அந்த கொக்கி எடுத்து மேல மாட்டினீங்கன்னா போதும் தண்ணி வந்து உங்களுக்கு ஹோல்ட் ஆயிடும். இதுல எத்தனை லிட்டர் வெள்ளம் வரை ஒழிக்க முடியும்? இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2.5 குடம் மட்டும் தண்ணி ஊத்திக்கலாம். 2.5 குடம் 2 குடம் மட்டும் நீங்க தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுக்கும் வந்துட்டு வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 5 ஹவர்ஸ் ஓட்டினாதான் 1 யூனிட் கரண்ட் உங்களுக்கு வரும். 1 யூனிட் நீங்க 5 மணி நேரம் தாராள கூட நீங்க ஓட்டிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடமும் அதே மாதிரி இவ்வளவு தேவைப்படாது. சிம்பிளா ஜஸ்ட் ஒரு சின்ன இடம் தான். அதே மாதிரி நீங்க வந்து நம்ம வந்து வாஷிங் மிஷின் வந்து ஈஸியா வந்து தூக்க முடியாது, 2 பேர் வேணும் இருப்பாங்க. இது அப்படி இல்ல, ஜஸ்ட் நம்ம ஈஸியாவே நம்ம வந்து கேரி பண்ணிக்கலாம். ഇപ്പൊ സ്ഥലപരിമിതി ഉള്ളവർക്കൊക്കെ നല്ലൊരു ഓപ്ഷൻ തന്നെയാണ് ഇവിടുത്തെ വാഷിംഗ് മെഷീൻ അല്ലെ. ഇത്രയും സ്ഥലമൊന്നും വേണ്ടി വരില്ല, ചെറിയൊരു സ്ഥലത്ത് തന്നെ നമുക്ക് കൊണ്ടുപോയി വെക്കുകയൊക്കെ ചെയ്യാം, യൂസ് ചെയ്യാം. അതുപോലെ തന്നെ നമുക്ക് വെയിറ്റ് ആണെങ്കിൽ നമുക്ക് കുറച്ച് വെയിറ്റേ ഉള്ളൂ, നമ്മൾ കൈ കൊണ്ട് എടുക്കാൻ പറ്റുന്ന ഒരു വെയിറ്റ് മാത്രമേ വരുന്നുള്ളൂ. അതുകൊണ്ട് തന്നെ നമുക്ക് കയ്യിൽ എടുത്തിട്ട് തന്നെ കൊണ്ടുവെക്കാം കേട്ടോ.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து மேக்ஸிமம் எல்லாரும் என்ன தப்பு பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா டைமர்ல தான் பண்ணுவாங்க. இந்த டைமர் வந்து பாத்தீங்கன்னா ஏரோ மார்க் வந்து ரைட் சைடு போட்டிருக்கோம். இது எதுக்காக பாத்தீங்கன்னா துணி வந்து துவைக்கிறதுக்கான நிமிஷம் நம்ம கொடுத்துருப்போம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் மட்டும் மேக்ஸிமம் கொடுத்துருப்போம். ஏரோ மார்க் வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு போட்டிருக்கோம். நம்ம ரைட் சைடு மட்டும் தான் டேர்ன் பண்ண தவிர எப்பயுமே லெஃப்ட் சைடு நம்ம டேர்ன் பண்ணவே கூடாது. ஒன்லி கிளாக் வைஸ் தான், ஆன்டி கிளாக் வைஸ் வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ணக்கூடாது. இப்ப நான் 5 மணி சரியா 5 நிமிஷம் வச்சிருக்கேன். அடுத்த பாத்தீங்கன்னா 10 15 வச்சிருக்கேன். இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் மட்டும் நம்ம பண்ணக்கூடாது. சப்போஸ் நம்ம வந்து மிஷின் ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சோம்னா எல்லாம் 0 திருப்பி பண்ணுவாங்க, அப்படி பண்ணவே கூடாது. நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அதுவா 0 வந்து மிஷின் வந்து ஸ்டாப் ஆயிக்கும். ஸ்டாப் ஆயிக்கும். மெக்கானிக்கல் டைமர் சொல்லுவாங்க, அதுவா வந்து 0 வந்து ஆஃப் ஆயிக்கும். கரண்ட் இருந்தாலும் இல்லாட்டி அதுவா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்டாப் ஆயிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினான விஷயமே பாத்தீங்கன்னா வாரண்டி கார்டு தான். நம்ம ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி கம்பல்சரியா கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வாரண்டி முடிஞ்சாலும் 10 வருஷம் ஆனாலும் சரி, நீங்க தாராளமா நம்ம வாங்க, உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுப்போம். 10 வருஷம் சரி 20 வருஷம் சரி, எப்போ வந்தாலும் உங்களுக்கு லைஃப் லாங் சர்வீஸ் சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுப்போம். 1 இயர் வாரண்டி நம்மளும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா 6 kg. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து துணி போடணும்னா நம்மளுக்கு 8 kg இருக்கு. சேம் அதே பார்க்க சைஸ் ஒரே மாதிரி இருக்கும். என்ன ஒரு டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா சைஸ் வந்து மோட்டரோட கெப்பாசிட்டியும் உள்ள வந்து உங்களுக்கு பில்ட் பவர் பாத்தீங்களா, இந்த பாடி வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருப்போம். இப்ப 6 kg வந்து இந்த பாடி வந்து 3 லேயர்ல போட்டிருப்போம். 8 kg பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 லேயர் போட்டிருப்போம். பாடி கொஞ்சம் திக்னஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோட்டரோட கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். இது 3 லேயர் ഉണ്ട്, ഇത് 4 லேயர் ആണ് ഇതിന്റെ ബോഡി കപ്പാസിറ്റി. அடுத்தது பாத்தீங்கன்னா 9 kg. 9 kg சேம் அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 9 kg கொஞ்சம் உங்களுக்கு டிஃபரன்ஸா இருக்கும். பாடியோட இது பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்திருப்போம். கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ABS ஃபைபர். எதுவுமே இது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கிடையாது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ABS ஃபைபர். நீங்க இப்படி தூக்கி போட்டா கூட உங்களுக்கு எதுவும் ஆகாது. இல்ல நீங்க வந்து இப்படி தட்டினா கூட எதுவுமே உங்களுக்கு ஆகாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பஸ்ஸில் தந்திருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா 9 கிலோ 11 கிலோ மட்டும் நம்ம கொடுத்துருப்போம். ஜஸ்ட் 0 வரும்போது ஆஃப் ஆகுறதுக்கு 2 செகண்ட் 3 செகண்ட் முன்னாடி இதுல லைட் சவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். அடுத்தது இது ஆமா அதே மாதிரி சேம் அதே மாதிரி பாடி பில்டும் அதுக்கப்புறம் வந்து மோட்டரோட கெப்பாசிட்டி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 11 கிலோ இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா துணி போடுவோம். அதே மாதிரி மோட்டரோட கெப்பாசிட்டியும் இந்த பில்டு பாடி நீங்க தட்டி பார்த்தாலே தெரியும், நல்லா வந்து உங்களுக்கு ஸ்டீல் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா பட்டுக்கோ. உள்ள ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருசாவே இருக்கும். உள்ள பார்த்தாலே தெரியும், நல்லா ஸ்பேசியஸா இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ABS ஃபைபரால நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ഡീറ്റെയിൽസ് ഒക്കെ കേട്ട് നമ്മുടെ സബ്സ്ക്രൈബേഴ്സിന് റേറ്റ് അറിയാനായിരിക്കും. ரேட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல் ஓவர் இந்தியால எங்க செக் பண்ணாலும் இந்த பிரைஸ்ல கிடைக்காது. எங்க கிடைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தேவையில கிடைக்காது. எவ்வளவு தானே கேக்குறீங்க? உங்களுக்காகவே ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2950 பிளஸ் GST கொடுத்துட்டு இருக்கோம். அது நம்ம 1 இயர் வாரண்டி. 1 இயர் வாரண்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8-9 சொல்ல மாட்டேன், நான் 11 கிலோவே டைரக்டா சொல்லிடுறேன். அதுக்குள்ளதான் இந்த ரேட் எல்லாம் உங்களுக்கு வரும். 11 கிலோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு GST சேர்த்து வெறும் 5015 ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். 5015 இன்க்ளூடிங் GST. അപ്പൊ ഇതൊക്കെ ഓൾ ഇന്ത്യ ഡെലിവറി തന്നെ ഉണ്ടോ? ஆல் ஓவர் இந்தியா நம்ம டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்கோம். கொரியர் ஆயிட்டൊക്കെ നമുക്ക് അയച്ചു കൊടുക്കാം. கொரியர் வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து செப்பரேட். நம்ம கஸ்டமர் தான் நாங்க நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகிற மட்டும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். உங்களுக்கு எவ்வளவு சார்ஜஸ் வருது, இவ்வளவு வந்து கஸ்டமருக்கு வந்து நான் ஒரு 500 வருது 200 வருதுன்னு சொன்னா அந்த கஸ்டமருக்கு ஓகேன்னா மட்டும் தான் நம்ம வந்து ப்ராடக்ட்டே சென்ட் பண்ணுவோம். നമുക്ക് ലാഭം കാരണം നമ്മൾ ഷോപ്പിൽ നിന്നൊക്കെ എടുക്കുമ്പോൾ അതിനേക്കാളും നല്ല റേറ്റ് കുറവിലല്ലേ ഇപ്പൊ നമുക്ക് വാങ്ങാൻ പറ്റുന്നത്. റീറ്റെയിൽ ആയിട്ടും ഒക്കെ കൊടുക്കുന്നുണ്ടല്ലേ, ഹോൾസെയിൽ അല്ലാണ്ട്. ஹோல்சேல் அதே மாதிரி நீங்க சின்ன இப்ப நான் வந்து பல்க் பீஸ் ரேட் நான் சொல்லல, சிங்கிள் பீஸ்னா கூட இப்ப நீ சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் இதே ரேட்டு தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பிசினஸ் பண்ண ஐடியா இருந்தா டைரக்டா நம்ம கம்பெனி வாங்க, நம்ம MD சார் இருப்பாரு, அவர்கிட்ட நீங்க பேசுங்க, உங்களுக்கு வந்து பெஸ்ட் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு. നമ്മള് മിനി വാഷിംഗ് മെഷീൻ ഒക്കെ കണ്ടു. ഇനി നമുക്ക് ഇനി വലിയ വാഷിംഗ് മെഷീൻ ഒക്കെ നോക്കാം അല്ലേ? ഇതൊക്കെ എങ്ങനെയാ? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நம்ம வந்து 7.5 கிலோ 8.5 கிலோ 9 கிலோ 7.5ல இருந்து 8.5 9.5 மட்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுலயே பாத்தீங்கன்னா 2 வேரியன்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். என்ன பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து பிளாஸ்டிக் வேரியன்ட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் லுக் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் வேரியன்ட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, என்னென்ன பிரைஸ்னு உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுறேன். சேம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து
லெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டைமர் வந்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லெஃப்ட் சைட்லயே வந்து இன்லெட் பைப் கொடுத்துருவாங்க. நாங்களே உங்களுக்கு இன்லெட் பைப் அவுட்லெட் பைப் கொடுத்துருவோம். பிளஸ் எங்களோட எல்லா ப்ராடக்ட்டுக்கும் 1 இயர் வாரண்டி கம்பல்சரியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வாரண்டி முடிஞ்சாலும் கவலையே படாதீங்க, நீங்க எப்போ வந்தாலும் நம்ம சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டைம் செட் பண்றதுக்கு 3 நிமிஷம் 6 நிமிஷம் மேக்ஸிமம் 15 நிமிஷம் மட்டும் இதுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் சேம் வந்து நீங்க 0 மட்டும் திருப்பிடாதீங்க. உங்களுக்கு ஆஃப் பண்ணு தோணுச்சா சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணுங்க, இது ஆட்டோமேட்டிக்கா 0 வந்துக்கும். சுவிட்ச் ஆஃப் பண்ணா கூட இது வந்து ஆட்டோமேட்டிக்கா 0 வந்துக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்ட்ராங் ட்ரெயின் கொடுத்துருப்போம். நார்மல் எதுக்காக பாத்தீங்கன்னா நீங்க சாதாரணமா வேஷ்டி சட்டை அது இதுக்கு நீங்க நார்மலா போட்டுக்கலாம். ஸ்ட்ராங் எதுக்காக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெட்ஷீட் ஜீன்ஸ்லாம் ஹெவியா இருக்கும், அதே மாதிரி அழுக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஹெவியா இருக்கும். அதுக்கு நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு திருப்பினா ட்ரெயின் ட்ரெயின் திருப்பினா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெள்ளம்லாம் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் நீங்க கேட்ட டைமர் வந்துடும். உங்களுக்கு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து டைமர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட 7.5க்கு 8 எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பஸ்ஸர் சிஸ்டம் எல்லாத்துக்குமே வந்துடும். பஸ்ஸர் 0 வரக்கு முன்னாடி இதுல வந்து சவுண்ட் வரும். இப்ப நம்ம கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம், மிஷின் நினைச்சா தெரியாது, நம்மள இண்டிகேட் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் உள்ள ஸ்பேஸ் பார்த்தாலே உங்களுக்கு வந்து நல்ல பெருசாவே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது எத்தனை கிலோ வருங்க? இது வந்து 7.5. அடுத்த டிரைவர் பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு டெப்தா கொடுத்துருப்போம். அதுல வந்து உங்களுக்கு வந்து கவலையாகும். இது எத்தனை கிலோ வருங்க? இது வந்து பாத்தீங்கன்னா 8.5. நம்மளோட எல்லா பீஸுக்கும் பாத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து மென்ஷன் ஆயிருக்கும். 7 நீங்க வந்து என்ன கேஜஸ்னு தெரிஞ்சுக்க வேண்டாம், இங்கே உங்களுக்கு வந்து எல்லாமே பண்றோம். 8.5 8.5 9.5 9.5 பிரிண்ட் ஆகி வந்துடும் உங்களுக்கு. சேம் அதே மாதிரி உங்களுக்கு இன்லெட் வந்துடும். உங்களுக்கு அதே மாதிரி துவைக்கிற டைமிங் வந்துடும். இது எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா ஜென்டில் கொடுத்துருப்போம். அந்த ட்ரெயின் போல ஜென்டில் கொடுத்துருப்போம். ஜென்டில் எதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம காஸ்ட்லியான ஒரு சாரீஸ் வாங்குவோம், இது காட்டன்ல சட்டை வாங்குவோம், அது நம்ம தனியா வந்து டேமேஜே இல்லாம பார்த்து சேஃப்டியா துவைப்போம். அதுக்கு நீங்க ஜென்டில் கொடுத்தாலே போதும். உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டாவும் இல்லாம எதுவும் டேமேஜ் இல்லாம உங்களுக்கு வந்து ஸ்மூத்தா உங்களுக்கு வாஷ் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் உள்ள பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு 7.5ஓட 8.5 இன்னும் நல்ல பெருசாவே இருக்கும். கேஜஸ் போக போக நீங்க அதிக துணி போட்டுக்கலாம். இல்ல நீங்க ரைட் சைடு பார்த்தாலும் இதுக்கும் வந்து ஸ்பேஸ் வச்சுனா நல்லா பெருசா கொடுத்துப்போம். இன்னும் நீங்க நிறைய துணி போட்டு தாராளமா துவைச்சுக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இன்லெட் வந்துடும், உங்களுக்கு அவுட்லெட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி கார்டும் எல்லா மிஷினுக்கும் உங்களுக்கு வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா 8.5 9.5 சேம் இதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு பெருசா இருக்கும், மோட்டரோட பவரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்கும். 9.5 வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இப்பதான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. 9.5 நீங்க ஏதாச்சும் பார்க்கணும், இதுல இதே மாடல் மாதிரி தான் இருக்கும். சேம் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கலர் வேரியன்ட் நிறைய இருக்கு. 6ல உங்களுக்கு இந்த ஒயலட் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூவே இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் இருக்கு. நீங்க அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல 9345 ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல வெறும் ஹாய்னு மட்டும் போடுங்க. எங்களோட எல்லா ப்ராடக்ட்டும் அதோட கலரு அதுக்கீழே பாத்தீங்கன்னா பிரைஸும் வந்துடும். இப்ப நீங்க வந்து எனக்கு இந்த கலர் வேண்டாம், அதுல கேட்லாக்ல என்ன கலர் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த கலரையும் நாங்க போட்டு கொடுப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 8.5 9.5 பிளாஸ்டிக்ல வரும். இதுவே கிளாஸ்ல எனக்கு வேணும், பிரீமியம் லுக் வேணும், உங்களுக்கு இந்த மாதிரி மாடல் வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டச் நினைப்பீங்க, டச் கிடையாது, உள்ளதான் ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 9.5 ஃபுல் கிளாஸ் வேரியண்டா வந்துடும். கொஞ்சம் பிரீமியம் லுக்கா உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சேம் எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு வந்துடும். அது மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இது வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷின்ல வந்துட்டு சாஃப்ட் டோர் க்ளோசிங்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா எந்த தயாரிக்கிறவங்களும் செமி ஆட்டோமேட்டிக்ல கொடுக்க மாட்டாங்க, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்ல மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனா நம்ம இதுலயே வந்து கொடுத்துருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா டோர் வந்து இப்படி கீழே போட்டா குயிக்கா சாத்து நினைப்பீங்க, ஆனா அப்படி கிடையாது. இப்படி ஒட்டினா போதும், சாஃப்ட் க்ளோசிங் உங்களுக்கு வந்து சாஃப்டா க்ளோஸ் ஆயிக்கும். 9 கிலோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் அதிகமா இருக்கும். நீங்க துணியை தாராளமா போட்டுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் சாஃப்ட் க்ளோசிங் கொடுப்பாங்கன்னா இது சாஃப்ட் க்ளோசிங் நம்ம கொடுக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து சென்சார் இருக்கு. இப்ப ட்ரையர் சுத்த நம்ம ஓபன் பண்ணோம்னா ட்ரையர் வந்து ஸ்டாப் ஆயிக்கும். அதனால வந்து சாஃப்ட் க்ளோசிங் நம்ம கொடுக்கல.
ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 7.5 kg வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6750 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு 750 பிளஸ் ஜிஎஸ்டியோட நம்ம வந்து 7.5 kg பிளாஸ்டிக் மாடல் கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 கலர் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா பர்கண்டி கலர் சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிளாக் கலர் வரும். பிளாக் வித் கிரேல வரும். இந்த 2 கலர் மட்டும் வரும். கிளாஸ் நினைச்சீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து மேல வந்து ஸ்டிக்கரிங் வரும். ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8, 9 சொல்ல மாதிரி கடைசி ஃபைனலா வேணும் சொல்லிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் வேரியன்ட் கடைசி வேரியன்ட். இது வந்து ஸ்டார்டிங் பினிஷிங் இதுதான் இருக்கு நம்ம கிட்ட. உங்களுக்கு கிளாஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா 9.5ல வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 9000 பிளஸ் ஜிஎஸ்டியோட நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். 9000 பிளஸ் ஜிஎஸ்டியோட இந்த கிளாஸ் வேரியன்ட் தான் கொடுத்துட்டு இருக்கோம். இது நீங்க தாராளமா வெளியே ஷோரூம்ல சரி இல்ல ஆன்லைன்ல சரி விசாரிச்சு பாத்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு 14,000 15,000 சொல்லுவாங்க 9.5 கிலோவே. ஆனா நம்ம கிட்ட வெறும் 9000 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். അപ്പൊ നമ്മളിപ്പോ ഒത്തിരി ആയിട്ട് എടുക്കും, അതായത് ഹോൾസെയിലിൽ തന്നെ ബണ്ടിൽ കണക്കിന് എടുക്കുവാണെങ്കിൽ അതിൽ റേറ്റ് കുറച്ച് കൊടുക്കാൻ പറ്റും അല്ലേ? அதான் நீங்க அந்த மாதிரி பிசினஸ் ஐடியாஸ் ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம தாராளமா நம்ம ஃபேக்டரிக்கு வாங்க, வந்துட்டு நம்ம எம்டி சார் இருப்பாரு, நீங்க கேளுங்க, ஒரு பெஸ்ட் சப்போர்ட் உங்களுக்கு தாராளமா பண்ணி விடுவோம். അപ്പൊ ഇവിടെ മാനുഫാക്ചറിങ് ആണല്ലേ? ഇതൊക്കെ എന്താ വാഷിംഗ് മെഷീന്റെയാ? ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க திரும்பி பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து பாட்டம் வந்து நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணி இதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஹோல்ஸுக்காக போகும். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒவ்வொரு கலர்ல கேட்பீங்க, அவங்களுக்காக வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லா வந்து மோல்டிங் இருக்கும். இதெல்லாம் ஹோல்ஸ் போட்டு மார்க் பண்ணி உங்களுக்கு ஹோல்ஸ் இந்த வழியா ஹோல்ஸ் போட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பா அங்க போகும். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இம்ப்ளர் செக்ஷன் சொல்லுவாங்க. இதுதான் நம்ம உள்ள பார்த்தது. இது வந்து உங்களுக்கு துணியெல்லாம் வந்துட்டு ரொட்டேஷன் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பிசுறா வரும். அது வந்து உங்களுக்கு சர்ஃபேஸ் வந்து எடுத்து தருவாங்க. அதை பார்த்தா எல்லாமே பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் ஃபைபர். இது வந்து உங்களுக்கு பிசுறு எடுத்து எந்த ஒரு அந்த துணி வந்து டேமேஜ் இல்லாம உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு கோட்டிங் மாதிரி போட்டு தருவாங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாட்டம் ஹோல்ஸ் போட்டு உங்களுக்கு இந்த செக்ஷன் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா பாட்டத்துல இருக்கிற பிசர்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து கிளீன் பண்ணுவாங்க. இது கரெக்ட் ஷேப் ஆகும். அதாவது பாத்தீங்கன்னா இங்க வந்து ஷார்ப்பா இருக்கும். மோல்டிங் வரும்போது ஷார்ப்பா இருக்கும். டேமேஜ் ஆகும், கை கூட ஸ்கிராச் ஆகும். அந்த ஸ்கிராச்ல எடுக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து கிளீன் பண்ணுவாங்க. கிளீன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பா வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லப்பர்லாம் ஒட்டி தருவாங்க. ஒட்டிட்டு உங்களுக்கு வந்து லெக் பூஸ் கீழே வந்து ஏர் போறக்காக ஹீட்லாம் வெளியே போறக்காக உங்களுக்கு வென்டிலேஷன் தான் இருக்கும். அடுத்தது இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமர் செட் பண்ணுவாங்க. டைமரே பஸ்ஸரே உங்களுக்கு வந்து செட் பண்ணுவாங்க. டைமர் செட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ராப்பரா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லா டைமர் ஒட்டி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் சொன்ன பாத்தீங்கன்னா பஸ்ஸர் வந்துடும். பஸ்ஸரை வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணா பஸ்ஸர் உங்களுக்கு எல்லாமே ஆட் ஆகி வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி வந்துடும். பாடி செக்ஷன் தான் வந்திருக்கும். பாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோல்ட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரிண்ட் எதுவுமே இருக்காது. இப்ப சப்போஸ் இது வந்து டிஎல்ஐ நம்மளோட பிராண்டு. அதே மாதிரி திருப்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் ஸ்டார் பிராண்டு நிறைய எங்களோட டீலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிசினஸ் பண்ணோம், நாங்க பல்க் குவான்டிட்டி மாசம் எடுப்போம்னா உங்களுக்கு ஒரு பேர் வந்து போட்டு நாங்க உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். അതായത് നമ്മുടെ ഇപ്പൊ നമ്മളിപ്പോ പ്രീതി അങ്ങനെ ഒരു ബ്രാൻഡിന് നെയിം കൊടുക്കുവാണെങ്കിൽ അവർ ആ രീതിയിൽ തന്നെ അഡ്ജസ്റ്റ് ചെയ്ത് തരുന്നതാണ് പറഞ്ഞ പ്രിന്റ് അടിച്ചിട്ട് ഓക്കെ ചെയ്ത് തരുവാണ്. இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா ஹோல்ஸ் போட்டு ப்ராப்பரா கிளீன் பண்ணி உள்ள வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ளர் செட் பண்ணுவாங்க. உள்ள இம்ப்ளர் செட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு மேலதான் மோட்டரு உங்களுக்கு வீலு பெல்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து அடுத்த ஸ்டெப். இதெல்லாம் மோட்டரு, இது வந்து வீலு மோட்டர் சுத்தும் போது உங்களுக்கு வந்து இம்ப்ளர் வந்து ரொட்டேஷன் ஆகும். அதே மாதிரி அவுட்லெட் பைப் பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபிட் பண்ணி உங்களுக்கு ஒரு வந்து 70% ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. 70% ரெடியா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மோட்டரோட உங்களுக்கு ஒயர் கனெக்ஷன் கொடுத்து மோட்டரோட ஃபுல்லா செட் பண்ணி உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு ரிங் ஒட்டுவாங்க. ரிங் ஒட்டினதுக்கு அப்புறம் உள்ள வந்து தண்ணி ஊத்தி உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. லீக் டெஸ்ட் அதுக்கப்புறம் உள்ள கை விட்டு பாப்பாங்க கரண்ட் அடிக்குதா எல்லாமே உங்களுக்கு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பேக்கிங்கே போகும்.
അടുത്ത നിലയിൽ എന്താ കണ്ടത്, വാഷിംഗ് മെഷീൻ ഒക്കെ മാനുഫാക്ചറിങ് അതുപോലെ തന്നെ വാഷിംഗ് മെഷീന്റെ ഒക്കെയാണ് നമ്മൾ കണ്ടത്. അപ്പൊ മേലോട്ട് കുറെ ഐറ്റംസ് ഉണ്ട്. നമുക്ക് ഇനി ഇവിടെ എന്തൊക്കെയാണെന്ന് നോക്കി അറിയാം. இது வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் செக்ஷன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம கிரைண்டருக்கு, மிக்சிக்கு, வாஷிங் மிஷினுக்கு எல்லாத்துக்கும் வந்து மோட்டர் எப்படி உருவாகுதுன்னு இதுல வந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாம்பிங் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டாம்பிங் சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு இப்படிதான் வரும் ஸ்டார்டிங்கே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள பேப்பர் வச்சு ஒயர் சுத்தி உங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து வைண்டிங் பண்ணிடுவாங்க. இதுல பார்த்தாவே தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு பேப்பர் வச்சு உள்ள வந்து ஒயர் வந்து அதுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் லெவல் இருக்கு. அது உங்களுக்கு ப்ராப்பரா அந்த ஒயர் சுத்தி உங்களுக்கு வந்து உள்ள வந்து இன்சர்ட் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒயர் சொருகினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு த்ரெட்டை வச்சு டைப் பண்ணுவாங்க. இது எதுக்காக பண்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு காயிலும் பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து டைட் பண்ணி வச்சிருவாங்க. இப்படிதான் ஒவ்வொரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சேம் அதே ப்ராசஸ் தான். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ல வந்து அசம்பிள் பண்ணி வச்சிருவாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப கஸ்டமருக்கு வந்து நாளானிக்கு டெலிவரி ஆக போகுது. கேரளா ஆல் ஸ்டேட் எல்லாம் போகுது. கேரளா, திருச்சி, திருப்பூர் எல்லா ஊருக்கும் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜா வந்துட்டு மோட்டர் செக்ஷனுக்காக போகும். பாத்தீங்களா இப்படிதான் உங்களுக்கு வந்து ஃபைனலா வந்து மோட்டர் வந்து இப்படிதான் ரெடி பண்ணி வைக்க போறாங்க. நான் அந்த வைண்டிங்க்கு அப்புறம் நான் சொன்ன பாத்தீங்களா, அதாவது இப்படி வந்து அவங்க வந்து பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கலர் வந்து டிஃபரன்ஸா இருக்கும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா மேல வந்து வார்னிஷ் ஊத்துவாங்க ஃபுல்லா. இது எதுக்காக ஊத்துறாங்க பாத்தீங்கன்னா அப்பதான் வந்துட்டு ஒவ்வொரு ஒயர் வந்து பிரிஞ்சு வராம இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்கும். பிரிஞ்சு ஏதாச்சும் பாடியில வந்து டச் ஆச்சும் ஷாக் அடிக்கிற கூட வாய்ப்பு இருக்கு. மோஸ்டா எப்ப 100% உங்களுக்கு வாய்ப்பே இருக்காது. அதனால வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா நல்லா வந்து டைட் பண்ணி ஊற்றி வச்சிருவாங்க. ഓരോ കാര്യങ്ങൾ ഇവിടെ ഈ സംഭവം അതാകുമ്പോ அடுத்து உங்களுக்கு ஸ்டாம்பிங் எல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் உள்ள வந்து ரோட்டர் சொல்லுவாங்க. ரோட்டருக்கு அப்புறம் மேல வந்து ஒரு கவர் போடுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 80% உங்களுக்கு மோட்டர் கம்ப்ளீட் ஆக போகுது. அப்படியே உங்களுக்கு வந்து அழுத்தியை வந்து இப்படி கொடுத்துருவாங்க. அதாவது நான் உள்ள வந்து ஸ்டாம்பிங்கு உள்ள கவரு இது வந்து பாத்தீங்களா இதுதான் ரொட்டேஷன், இதுதான் ரோட்டரு, இதுதான் உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் பண்ணி கொடுக்க போகுது. இதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா 4 சைடும் உங்களுக்கு வந்து கம்பி போட்டு ஃபுல்லா ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டா சுத்துல இது வந்து ஓப்பன் ஆகி வந்துடக்கூடாதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி கம்பி போட்டு டைட் பண்ணுவாங்க. டைட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி மேல ஒரு ஃபேன் இந்த மாதிரி உங்களுக்கு 4 கம்பி போட்டுறாங்க. 4 கம்பி போட்டு நல்லா டைட் பண்ணிடுறாங்க. டைட் பண்ணதுக்கு அப்புறம் மேல வந்து உங்களுக்கு வந்து ஃபேன் வந்து மேல அடிச்சு உங்களுக்கு ரெடியா வச்சிருவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 90% உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 100% எப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து வந்து டெஸ்ட்டுக்காக போகும். ரன்னிங் டெஸ்ட் போடுவாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அடிக்கிறத செக் பண்ணுவாங்க. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆம்ஸ் எவ்வளவு வோல்டேஜ் வருது எல்லாம் ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி அசம்பிள் பண்ணி வைப்பாங்க. அப்படி எதுவும் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஃபுல்லா வந்துட்டு உங்களுக்கு சைட்ல தூக்கி வச்சிருவாங்க. இப்படி இதுக்கு இந்த டேமேஜ் ஆயிதா, அதாவது பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மைன்யூட்டா ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நினைச்சா அது வந்து பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமருக்கு தர மாட்டோம். என்ன ப்ராப்ளம் எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு 100% இருக்கும். ஏதாச்சும் லைட்டா டேமேஜ் லைட்டா நுழைக்கிறதுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருந்தா கூட நம்ம வந்து எடுத்து வச்சிருவோம். മൈന്യൂട്ടായിട്ട് എന്തെങ്കിലും ഒരു പ്രശ്നം ഉണ്ടെങ്കിൽ തന്നെ അവരതെടുത്ത് മാറ്റും കേട്ടോ. കസ്റ്റമർക്ക് കൊടുക്കുന്നത് അവർ എല്ലാ ടെസ്റ്റുകളും ചെയ്തിട്ടാണ് കൊടുക്കുന്നത്. ഇനി ഗ്രൈൻഡറിന്റെ സെക്ഷൻ അല്ലേ, ഇതൊക്കെയാണ് ഡീറ്റെയിൽ. நம்ம வந்து 2 மாடல்ல பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டேபிள் டாப் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸா இருக்கிற டில்டிங் மாடல் தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் டேபிள் டாப் பார்த்தலாம். டேபிள் டாப்ல உங்களுக்கு காமனான லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள அட்டாச்மெண்டா ஃப்ரீயாவே பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பேசுறதும் தேங்காய் தருவதும் உங்களுக்கு நம்ம ஃப்ரீயாவே வந்து இது நம்ம வந்து ஃபுல்லா ஓபன் பண்ணிட்டு கல்ல வெளியே எடுத்துட்டு உள்ள வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம்.
இப்ப தேங்காய்க்கு சிரண்டானுக்கு சேம் அதே மாதிரி தான் எடுத்து உள்ள ஃபிட் பண்ணாலே உங்களுக்கு தேங்காவும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரம்மோட கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி பிளஸ் 1 இயர் வாரண்டி நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரி வாரண்டி முடிஞ்சாலும் கவலையப்படாதீங்க, நீங்க எப்ப இருந்தாலும் சர்வீஸ் அப்போ பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் உள்ள வந்து உங்களுக்கு 2 கல்லோட வந்துரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அலுமினியம் பண்ணிட்டு இருக்கோம், காப்பர் பண்ணிட்டு இருக்கோம். அலுமினியம் வேணும்னு நினைச்சீங்கன்னா அலுமினியம் ஒயர் தனியா போடுறோம். காப்பர் வேணும்னு நினைச்சா பியூர் காப்பரால உங்களுக்கு வந்து மோட்டர் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். சில வெளியே மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பியூர் காப்பர்னு சொல்லிட்டு அலுமினியம் காப்பர் மிக்ஸ் பண்ணி அதுவே உங்களுக்கு வந்து 5000 இருந்து 6000 மட்டும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அப்படி பண்ண போறது இல்ல. உங்களுக்கு அலுமினியம் வேணா பியூர் அலுமினியம், காப்பர் வேணா பியூர் காப்பர்லாம் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அலுமினியமும் ஓகே தான். இல்ல நம்மளுக்கு வந்து எங்களுக்கு கரண்ட் பிரச்சனை ஆகக்கூடாது, லைஃப் நல்லா ஒரு 10 வருஷத்துக்கு மேல வரணும்னு நினைச்சா நீங்க காப்பர் சூஸ் பண்ணலாம். காப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டிங் வராது, நல்லா உங்களுக்கு வந்து நல்லா கேரண்டியா இருக்காது. இப்ப இதுதான் வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. டில்டி மாடலு வெளியே வந்து பாத்தீங்கன்னா 8000, 9000, 7000 மட்டும் இது வந்து பீக் லெவல்ல போயிட்டு இருக்கு. நம்ம வந்து அந்த ரேட்ல தரப்போறல, கம்மியா தான் தரப்போறோம். சேம் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு காமனா லிட் வந்துரும். 2 லிட்டர் கெப்பாசிட்டி உங்களுக்கு 2 ஸ்டோன் வந்துடும். இதுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாவே வந்துட்டு சப்பாத்தி மாவு பேசுறதும் தேங்காய் துறதும் நம்ம கூட கொடுக்குறோம். பிளஸ் 1 இயர் வாரண்டியும் இதுக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 சிறப்பம்சம் இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுல மோட்ரு பிளஸ் பெல்ட், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா கீர் கொடுத்துருக்கோம். கீர் எதுக்காக கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அதிகமா லோடு போட்டா கிரைண்டர்லாம் வந்து ஸ்டாப் ஆயிக்கும். நம்ம வந்து கையை விட்டு எடுத்தாதான் கொஞ்சம் எடுத்தாதான் ஃப்ரீயா சுத்தும். இது வந்து நீங்க எக்ஸ்ட்ரா லோடு போட்டா கூட உங்களுக்கு வந்து கீர் ஆப்ஷன் வந்து அது வந்து ஈஸியாக்கி கொடுத்துரும். அதுக்கு தான் அந்த கீர் சிஸ்டமே கொடுக்குது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டில்ட் மாடல். இப்ப நீங்க வந்து மாவு வந்து அரைச்சு எடுத்துட்டீங்க, சப்போஸ் வந்துட்டு மாவு எடுக்கணும்னு சொல்லிட்டு வெளியே போய் கழுவணும். அப்ப என்ன பண்ணுவீங்க, தூக்கிட்டு போவீங்க, வெயிட்டா இருக்கும்போது கையில வந்து ஸ்லிப் ஆகி காலில் விழுகிற கூட சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் நடக்கக்கூடாது. டில்ட் ஆப்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கேட்டினா ஜஸ்ட் இந்த நாப் இருக்கும் லெஃப்ட்ல, இந்த நாப்பை வந்து வெளியே இப்படி லைட்டா எழுங்க. இந்த நாப்பை ஜஸ்ட் வெளியே இப்படி இழுத்துட்டு நீங்க வந்து இப்படி ஃபுல்லா நீங்க வந்து டில்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா உங்களுக்கு டில்ட் ஆயிக்கும். மாவு ஈஸியா வந்து மாவு உங்களுக்கு ஈஸியா ஸ்லைட் ஆகி வந்துடும். அதே மாதிரி ஈஸியாவும் நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். கிளீன் பண்ணிட்டு நீங்க நிப்பாட்டும் போது இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து லாக் ஆயிக்கும். ஜஸ்ட் ஒரு டைம் நீங்க இழுத்துட்டு சார்ஜ் கை எடுத்துக்கோ, அப்புறம் ஃபுல்லா சார்ஜுக்கும் நிப்பாட்டும் போது அதுவா ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிக்கும். அப்ப இந்த பிரைஸும் காரியம் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் டாப் ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1900 பிளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துருக்கோம். வெறும் 1900 பிளஸ் ஜிஎஸ்டி, வெறும் 1900 பிளஸ் ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல 7000, 8000 வந்து நம்ம தரப்போல உங்களுக்காக பாத்தீங்கன்னா வெறும் 2850 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். 2775 ഇത് എനിക്ക് തോന്നുന്നു ഇതിലും കുറച്ചുകൂടെ ബെറ്റർ ഇതാണെന്ന് തോന്നുന്നു. കാരണം നമുക്ക് വാഷിങ് ஈஸியாவும் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோடு போட்டா கூட அந்த ஒரு லோடு உடைக்கிறதுக்கு மோட்டர் பவர் இருக்கு, கீரும் இருக்கு. നമ്മൾ എടുത്തോണ്ട് പോകുന്നതൊക്കെ ഒരു ബുദ്ധിമുട്ടാണ്. അപ്പൊ ഗ്രൈൻഡറിന് പുറമെ മിക്സി മാനുഫാക്ചർ ചെയ്യുന്നുണ്ട് അല്ലേ? மிக்ஸி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிரீன் கலர் பிளஸ் ஒயிட் கலர் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஒரு கலர் மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு மாடல் இருக்கு. அந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. அதை நான் சொன்ன மாதிரி அதை பார்க்கணும் வச்சீங்கன்னா கீழே வந்து ஸ்கிரீன்ல 9345 இருக்கா நம்பருக்கு மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு கேட்லாக் நம்ம வந்து சென்ட் பண்ணி தருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஜார் வந்துடும். ஒன்னு வந்து பெரிய ஜாரு, இன்னொன்று மிடில் ஜாரு, இன்னொன்று வந்து ஸ்மால் ஜார் கொடுத்துருவோம். இதோட வாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 750 வாட்ஸ்ல வந்து நம்ம மிக்சி 750 வாட்ஸ்ல வந்து நம்ம மிக்சி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா பியூர் காப்பரால மோட்டரால நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிலே சேர்த்து உங்களுக்கு 2000 நம்ம கொடுக்குறோம். வெறும் 2000 பிளஸ் ஜிஎஸ்டி கிடையாது, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி சேர்த்து நீங்க 2000 கொடுத்தீங்கன்னா மிக்சி தாராளமா எடுத்து போய்க்கலாம். അപ്പൊ ഫ്രണ്ട്സ് ഞാൻ ഈ വീഡിയോ ഇവിടെ വെച്ച് വൈൻഡപ്പ് ചെയ്യാണ്. വീഡിയോ ഇഷ്ടപ്പെടുകയാണെങ്കിൽ തീർച്ചയായിട്ടും ലൈക്ക് ചെയ്യുക, അതുപോലെ തന്നെ കമന്റ് ചെയ്യുക. അതുപോലെ തന്നെ ചാനൽ ആദ്യമായിട്ട് കാണുന്ന ഫ്രണ്ട്സൊക്കെ ചാനൽ ഒന്ന് സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാനും മറക്കല്ലേ. ഇതുപോലത്തെ വെറൈറ്റി വീഡിയോ ആയിട്ട് ഞാൻ വീണ്ടും വരുന്നതായിരിക്കും. അപ്പൊ ദേവി ലക്ഷ്മി ഇൻഡസ്ട്രീന്റെ പ്രത്യേകത ഇവിടുന്ന് ഒരു പീസ് ആയിട്ടായാലും നമുക്ക് റീറ്റെയിൽ ആയിട്ട് വാങ്ങിക്കാവുന്നതാണ്. അതിപ്പോ നമ്മള് എവിടെ ആവട്ടെ, കേരളത്തിന്റെ ആവട്ടെ അല്ലെങ്കിൽ തമിഴ്നാട്ടിൽ നിന്നാവട്ടെ, ഏത് ജില്ലക്കാരായാലും നമ്മളൊന്ന് വാട്സപ്പിൽ ജസ്റ്റ് ഒരു ഹായ് ഇട്ടാൽ തന്നെ ഒരു ഡീറ്റെയിൽസും കാര്യങ്ങളും ഒക്കെ പറഞ്ഞു തരുന്നതായിരിക്കും. അപ്പൊ നമുക്ക് 2 ദിവസത്തിനുള്ളിലോ അല്ലെങ്കിൽ അടുത്തൊക്കെ ആണെങ്കിൽ 1 ദിവസത്തിനുള്ളിൽ തന്നെ കൊറിയർ വഴി നമുക്ക് വീട്ടിലെത്തുന്നതായിരിക്കും. അപ്പൊ മറക്കണ്ട, കോയമ്പത്തൂര് ലക്ഷ്മി ഇൻഡസ്ട്രി.